ஆப்ப மாவு வந்து வலுவலுன்னு அரைக்கணும், தண்ணி அரைக்கணும், கலக்கணும். அப்போ தான் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும். தயிர் அப்படி ஊற்றணும். தயிர் ஊற்றுனாலே இந்த கறிக்கு அந்த உரப்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி வந்து ஆப்பத்துக்கு ஊற போடுறதுக்கு மிக்சியில் ஆட்டவா கிரைண்டரில் ஆட்டவா? மிக்சி. காப்பிடி அரிசி ஆப்பத்துக்கு காப்பிடி அரிசி ஒட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா களைஞ்சி ஊற வச்சுருங்க. இது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஆட்ட போகும்போது இந்த கஞ்சி பயராக இருக்குது கஞ்சி. இந்த கஞ்சியில் வந்து இது காப்பிடி அரிசி. இந்த கஞ்சியில் எல்லா கஞ்சியும் போடக்கூடாது. இந்த மாதிரி அள்ளி ஒரு 2 கை போட்டால் போதும். போட்டு வலுவலுன்னு ஆட்டி வச்சுருங்க மாவை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆப்பஞ்சுட தேங்காய் பஞ்சுட நேற்று காமிச்சரில் அரிசி கஞ்சி 1 கப்பு அரிசி 2 கை கஞ்சி இருந்தால் இந்த மாதிரி ஆப்பம் பாருங்க மாவை எப்படி அழகாக பொங்கி இருக்குது. ராத்திரி 9:30-10 மணிக்கு ஆட்டின மாவு 3 மணி 4 மணிக்கு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு இப்போ தான் எடுத்து வந்திருக்கேன். சூப்பராக பொங்கி இருக்குது மாவு. மதியத்துக்கு தொக்கு பிரியாணி செய்வான். என்னமோ ஸ்பெஷலாக தொக்கு பிரியாணின்னு சொல்லியிருக்கேன். சிக்கன் தொக்கு பிரியாணி அது செய்ய இன்றைக்கி மதியம். எல்லாம் காலைல ஆப்பத்தை சாப்பிட்டுட்டு மதியம் அப்புறம் செய்கிறோம் பாருங்கள். சோடா மாவு, உப்பு, ஆப்ப மாவு வந்து வலுவலுன்னு அரைக்கணும், தண்ணி அரைக்கணும், கலக்கணும். அப்போ தான் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவு தண்ணியாக இருக்கணுமோ? இந்த அளவு தண்ணியாக இருக்கும். சேங்கஞ்சியும் ஒன்றா போட்டு ஆட்டி ஆப்பத்துக்கு மாவு கரைச்சாச்சு. அந்த பெரிய சட்டி எடுத்து வந்தேன்னு சொன்னேன். எந்த பெரிய சட்டியா? மாவு வட்டுமே போங்கம்மா. கொஞ்சோண்டு உப்பு ஒரு விரலில் தான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் தேவைக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு சர்க்கரை போடலாம், நாடு சர்க்கரை போடலாம், தேங்காய் பாலுக்கு வெல்லம் போடலாம், கருப்பட்டி போடலாம், நாடு சர்க்கரை போடலாம், சீனி போடலாம். எது வேணுமோ தேவை, உங்கள் தேவை எதுவோ போட்டுக்கோங்க. இங்கே கருப்பட்டி சர்க்கரைலாம் போட்டாக்கா ஒரு மாதிரி இருக்குது, கலராக இருக்குன்னு சொல்லுவாங்க பிள்ளைகளுங்க. அதுக்காக வேண்டி நாங்கள் சீனி போட்டிருக்கோம். தெரியாது எனக்கு தேங்காய் போடு. உங்கள் வீட்டில் அழிச்சுக்கிட்டு கொடுத்துறாங்க. தண்ணியாக இருக்குது, முட்டை தண்ணி மிளகு தண்ணியாக ஊற்றி எடுக்க நான் பட்ட சூப்பராக இருக்கும். பச்சரிசி 1 கப்பு, ஒரு 2 கை சோறு கஞ்சி, அவ்வளவுதே. வேறு எதுவுமே போடல. உளுந்து வெந்தயம் எதுவுமே கிடையாது, வெறும் அரிசி தான். காப்படி பச்சரிசிக்கு 2 கை அரிசி கஞ்சி இப்படி அள்ளி போட்டு 2 கஞ்சி அவ்வளோதே போட்டு ஆப்பம் பாருங்க எப்படி சுற்றிக்க வந்துரு. ஆப்பத்தை அழகாக ஒட்டாமல் வலுன்னு சூப்பராக வருது ஆப்பம். ஒரு ஆப்பம் கூட ஒட்டாது, அப்படி பலன்னு வந்துருந்தா. நம்ம இப்போ ஆப்பம் காலையில் சுட்டு கொடுத்தேன். எல்லோரும் ஆப்பம், முட்டாப்பம், வேறு ஆப்பமாக தேங்காய் பால் ஊற்றி தின்ட்டாங்க. இப்போ மத்தியானம் சிக்கன் தொக்கு பிரியாணி செய்ய போகிறோம்.
அதுக்கு இப்போ தொக்கு செய்ய ரெடியாக சட்டி, இந்த சட்டி பெரிய சட்டி ஆப்பத்தையும் சுட்டாச்சு, அதுலேயே இப்போ தொக்கை செய்ய போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை உரித்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அம்மா ஏன் எப்போ பார்த்தாலும் இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு போடுறிய? இஞ்சி எதுக்கு போடுறதா, இந்த வாசனை வந்து என்ன செய்யும், லவக்குன்னு எண்ணெயில் போட்டோம்னா நல்லா மணத்தும் இஞ்சி வாசனை. அந்த மசாலாக்களோட போடுறது இந்த இஞ்சி பேஸ்ட் வாசனையாகவே இருக்குது, பச்சை வாடையாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படியே போட்டு பழக்கிடுச்சு. இப்போ அடுத்து வெங்காயத்தை போடுறோம். இது வந்து தொக்குக்கு, பிரியாணிக்கும் இந்த தொக்குக்கும் நறுக்கி வச்ச தக்காளி ஒரு கை, பாருங்க ஒரு கை தக்காளி தொக்குக்கு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பிரியாணிக்கும் தொக்குக்கும் சேர்த்து வாங்கியிருக்கு. தொக்குக்கு வந்து பெரிய பெரிய பீஸாக போட நல்லா 5-6 தவணை கழுவி வச்சுருக்கேன். இது இப்போ நல்ல தண்ணி ஊற்றி கழுவுடு, நல்ல தண்ணியை ஊற்றி இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பக்கத்துக்கு வந்துடும். இது ரொம்ப கருகன்னு தேவையில்லை, இந்த அளவு இருந்தால் போகும். எல்லாரும் பச்சை நறுக்கி போகிறோம். ஏன் பச்சை என்னன்னு சொல்லுங்க. பட்டை கிராம்பு எல்லாம் கட்டும், எல்லாமே கலந்த தூள். மந்தா தண்டி சட்டிக்கே எப்படி இருக்கு? 1 ஸ்பூனு மல்லிப்பொடி, 1 ஸ்பூனு மிளகாப்பொடி, எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இஞ்சி பேஸ்ட்டு போடுறோம், வெங்காயம் போடுறோம், 2 பச்சை மிளகா போட்டு கறி அள்ளி போட்டுரும். மசாலா வந்து 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. கறி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேவைக்கேற்ப 2 ஸ்பூனோ 2.5 ஸ்பூனோ போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து உரப்பு அதிகமாக தேவைங்கிறதுனால 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கோம், 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டிருக்கு. அவ்வளோதான் இதுக்கு மசாலா. உப்பு போட்டு கறி, வெங்காயம், தக்காளி சின்ன வெங்காயத்தில் வெந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு தண்ணியே ஊற்றுற, கறியோட தண்ணியும் எண்ணெயும் தான். பாருங்க, உப்பு போட்டிடலாமா? போடலையே. இந்த அளவு தயிர், 1 கப்பு தயிர். தயிர் அப்படி ஊற்றணும். தயிர் ஊற்றுறாதே, இந்த கறிக்கு அந்த உரப்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிக்கன் தொக்கு, இதுக்கு பேர். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கறிக்கு கொஞ்சம் மல்லி போட்டுக்கிறோம், கொஞ்சம் கருவேப்பிலையில போட்டு அவ்வளோதான். இதில் என்ன கிண்டுறதுக்கு இருக்குது? இது அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. வேலை முடிஞ்சிருச்சு. பிஸ்மில்லாஹ். அளவு சின்ன வெங்காயம் 50 கிராம், ஒரு பிசுக்கி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. கருக இப்போ தக்காளி போடுங்க. ஒரு 3 பச்சை மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பேஸ்ட்டு போட்டிருக்கு. இப்போ மல்லி இலை, மல்லி, புதினா. புதினா 1 கை, மல்லி 1 கை. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, புதினா, இஞ்சி பேஸ்ட்டு வந்து 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், ஸ்பூன் மல்லி, இன்னும் கொஞ்சம் ஸ்பூன். இல்லை ஆளை கண்டுபிடிக்க முடியாது. வந்து முழுசாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே தூள் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே முழுசாக நாங்கள் போடுறதில்லை எப்பயுமே. எல்லாமே வந்து இங்கே பிரச்சனை திங்கிறதுக்கு பிள்ளைகளுங்க. அதனால் நாங்கள் 1/2 ஸ்பூனு எல்லாமே அரைச்சி பொடி போட்டிருக்கோம். கோழி பொடிக்கு அதிகமாக தேவைப்படாது கோழி பிரியாணி. ஏன்னு கேட்டால் ரொம்ப பழுத்து வாடகை எடுத்து கொடுத்துரும். மட்டன் தான் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கோம். எல்லா மசாலாவும் நல்லா எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கு.
என்னென்னு பிரச்சனை ஆகுது, எண்ணெய் ரொம்ப ஊற்ற முடியல, ஒரு அளவாக ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதில் ஒவ்வொரு மசாலாவும் போட்டு மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, வட்டவராம்பி ஏலக்காய் தூள் போட்டு அழகாக வேக வச்சாச்சு மசாலா. இப்போ இதில் வந்து கறியை போட போகிறோம். ஒரு கிலோ அரிசி போட போகிறோம். இது வந்து சீரக சம்பா பார்த்துங்க. சீரக சம்பா அரிசி பொடியே அரிசி. இந்த அரிசியில் தான் ஆக்கப்போம். தவறு 1 2 அப்பாங்க இருக்கிறதோட ஒதுக்கணும். 2 உலக அரிசிக்கு 4 உலக தண்ணி பிஸ்மில்லா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தொக்கு பிரியாணின்றனால தொக்க தூக்கி மேலே தொக்கத்துக்கு வச்சாச்சு. மேலே வச்சாச்சு. தொக்கு பிரியாணின்றனால தொக்க தூக்கி மேலே வச்சாச்சு. மேலே தொக்கு இருக்கு, கீழே பிரியாணி இருக்கு. தொக்கு பிரியாணி. சோறு அப்படி இருக்குது. ஒரு சோறோட அப்பா அம்மா கொள்ளாமல் சூப்பராக. இது ரொம்ப கிரைனட். சார் அந்த அம்மாவுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல. ரொம்ப கிரேனட். நாங்கள் சொல்லிட்டோம்ல, உங்களுக்கு சொல்ல தெரியல. இல்லை இந்த இருக்கா பொம்மை கிரானைட்டு பெரிய ஆளு. கிரானைட்டு தான். இந்த பிரியாணி சூப்பராக இருக்குது. தொக்கு பிரியாணி இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதில்லை. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய மசாலா அதுக்கு தேவையில்லை. இந்த தொக்கு பிரியாணிக்கு இப்படி இருந்தாலே போதும். பிரமாதமாக இருக்குது. செஞ்சு சாப்பிடுங்க. இந்த அசலம் இந்தா